சிம்பிளா, ஈஸியா சுகர் இல்லாம எப்படி நம்ம எள்ளு மிட்டாய் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு 1 கப் எள்ளு எடுத்துக்கலாம். இத வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரோஸ்ட் பண்ணணும், வெடிக்கும். கருப்பு எள்ளு கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்ல நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இதோட நீங்க வந்து நிலக்கடலை கூட போடலாம். இப்போ 3/4 கப் ப்ரவுன் சுகர் இல்லன்னா வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் போடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்திட்டு, கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சீங்க அப்படின்னா, இந்த மாரி நொர நொரையா வரும். அந்த ஸ்டேஜில நம்ம வந்து இத போட்டுறலாம். வறுத்த எள்ள போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது அடுப்ப ஆஃப் பண்ண வேணாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டதுக்கப்புறமா அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க அவ்வளோதான். எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து வந்துரும். ரொம்ப நேரம் குக் பண்ணீங்க அப்படின்னா, உதிரி உதிரியா போயிடும். அப்புறம் வந்து அரைச்சு தான் லட்டா பிடிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டேஜில எடுத்து நம்ம ட்ரேல போட்டுருவோம். ஸோ ட்ரேல போட்டுட்டு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இன்கேஸ் நீங்க சுகர் யூஸ் பண்ணீங்கன்னா, கேரமலைஸ் பண்ணி பண்ணலாம். இதே மாதிரி இது வந்து ஒரு 10 நிமிஷத்திலேயே நல்லா செட் ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹார்டா இருக்காது. ரொம்ப சொத சொதன்னு இருக்காது. நல்ல ஒரு கிரிஸ்பினஸோட இருக்கும். ப்ரவுன் சுகர் யூஸ் பண்ணதுனால. ஸோ இத ஸ்டோர் பண்ணிட்டோம்னா 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இதில அயர்ன், கால்சியம் எல்லாம் அதிகமா இருக்கனால போன் ஸ்ட்ரென்த்துக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. டெய்லி ஒண்ணு குடுக்கலாம்.